குக் கோமாளி இன்னைக்கு எபிசோட்ல ஒரு பெரிய டர்ன் அரவுண்ட் நடந்திருக்குது. போன வாரம் ஒருத்தவங்க பயங்கரமான ஒரு ஜோன்ல இருந்தாங்க. அங்கிருந்து இந்த இடத்துல வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டுறது, அந்த அளவுக்கு ஒர்க் பண்றது இருக்கு இல்லையா? ஸோ தே ரியலி டிசர்வ் திஸ் அப்படின்றது தான் நமக்கு தோணுச்சு. அப்படி இன்னைக்கு என்ன நடந்திருக்குது டிஃபன் பாக்ஸ் சேலஞ்சில் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப், வீடியோக்கு ஒரு லைக்கும் ஐப்பும் கண்டிப்பாக கொடுத்துடணும். ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணாதவங்களும் சரி, யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்களும் சரி, இது ரெண்டுத்தையும் பண்ணிட்டு வீடியோவை பார்த்தா எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். மறந்துடாதீங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். நேற்றே நம்ம என்ன கெஸ் பண்ணியிருந்தோம், டிஃபன் பாக்ஸ் சேலஞ்ச் இதில் கொஞ்சம் சென்டிமெண்ட்லாம் வரும் அப்படின்னு நமக்கு இது பண்ணிட்டு இருந்தால, ஆனால் அது நடந்தது. அது ஒரு கண்டஸ்டன்ஸ் கண்டிப்பாக பண்ணாங்க. அது யாருன்றதையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிஃபன் பாக்ஸ் சேலஞ்சுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்கணும். ஓகே, இது குழந்தைங்களுக்குன்னும் போது இது பக்கத்தில் இருக்கிற கப்புள், ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கும் ஒய்ஃப் இருக்கிற வந்து ஹஸ்பண்டுக்கு கொடுக்கறது தான் பாயிண்ட்டு. ஹெல்த்தியாக கொடுக்கணும். அதில் நோ மைதா, நோ சுகர், நோ ஃபேட். இது 3 தான் கெடுதியான விஷயம் உடம்புக்கு. அது 3த்தையும் இல்லாமல் 90 நிமிஷம் நாங்கள் டைம் கொடுப்போம். அந்த 90 நிமிஷத்தில் ஒரு ஸ்டார்டர் பண்ணணும், ஒரு மெயின் கோர்ஸ் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் நீங்கள் பக்காவாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது தான். டைமரும் ஓடிட்டு இருக்கோம். அந்த டைமுக்கு அபோவ் போச்சுன்னா ஒவ்வொரு பாயிண்ட் வந்து ரிடக்ஷன் ஆகும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இது ஆரம்பிச்சோன்னா பார்த்தீங்கன்னா எல்லாருமே அங்கே வந்து அந்த டிஃபன் பாக்ஸ் சேலஞ்சை பற்றி அவங்களுக்கு உண்டான எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் ரோஜா மேடமாக இருக்கட்டும், இவராக இருக்கட்டும், அப்படின்ற மாதிரி எல்லா கண்டஸ்டன்ஸும் சரி, ஜட்ஜஸுமே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணது பார்க்க முடிஞ்சு. இது நடந்து முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அங்கே மெயின் குக் ஆஃப் ஸ்டார்ட் ஆகுது. அதில் என்ன இண்டூரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோளோ காட்டு பொம்மையாக அப்படியே கட்டி போட்டுருவாங்க. யாரை? மெயின் குக்கை கட்டி போடுறது மட்டும் இல்லாமல் கண்ணில் வந்து அந்த இது கண்ணை தெரியாமல் மறைக்கிற மாதிரி அந்த இதுவும் போட்டுட்டு மூடிட்டாங்க. இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், கோமாளி பண்ணணும். அந்த ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ ரிமைனிங் வந்து மேலே அந்த செகண்ட் ஃப்ளோரில் நிற்க வச்சிடணும். இதுதான் டாஸ்க்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த இன்கிரீடியன்ட் சொல்கிறது, அங்கே கோமாளியோட அட்ராசிட்டிஸ் நடக்கும்ல, அந்த அட்ராசிட்டிஸ் அங்கே ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க டைமில் தான் பார்த்தீங்கன்னா மஞ்சுநாதன் போயிட்டு வெறுப்பேற்றுறாங்களாம். யார்? ஜோயா போயிட்டு மஞ்சுநாதன் கிட்ட, இப்படி இருக்குமே ஜோயா, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு போது அவங்க போய் கட்டி பிடிக்க உடனே வந்து அப்பெல்லாம் நீ பண்ணாத, ரொம்ப தப்புங்க அப்படின்னு போது, இல்லை நிஜமாவே ஒரு பாவம், எப்படியாப்பட்ட மனுஷன் தெரியுமா, இப்படி ஆயிட்டாருன்ற மாதிரி ஜோயா மஞ்சுக்கு சப்போர்ட் பண்ண, அந்த இடத்துல வந்து இவங்க ரியாக்ட் பண்ண, டாலி ரியாக்ட் பண்ணன்ற மாதிரி சம்பவமா நடந்துட்டு இருந்தது. இதெல்லாம் நடந்து முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் டாஸ்க்கை வின் பண்ண பாக்கியா அண்ட் வினோத்துக்கு வந்து 5 நிமிஷம் ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. எந்த ஒரு குக்கு வந்து நல்லா பண்றாங்களோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா சோளக்காட்ட பொம்மையில கட்டி போட்டுட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க விடாம பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கரெக்டாக அது வந்து பிரேக் விட்டு வருது. ஸோ 15 நிமிஷம் இண்டூரன்ஸ்னா கொஞ்சம் நேரம் பிரேக் இருக்கும், திரும்ப இண்டூரன்ஸ்னு இருக்கும் இல்லையா? அந்த கேட்டகரியில் என்ன பண்ணிட்டாங்க, கரெக்டாக இவங்க ஹெல்ப் பண்ணுற டைமில் அந்த 5 நிமிஷத்தை எடுத்துகிட்டு போய் சம்யுக்தா மற்றும் அனிருத்தாக யூஸ் பண்ணிட்டாங்க. அப்போயே அனிருத்தா சொல்லிட்டாரு, அடுத்த வாட்டிலாம் நான் சும்மா விட மாட்டேன், எப்படி யூஸ் பண்ணுறேன் பாருங்க என் அட்வான்டேஜ்ன்ற மாதிரி அவர் அப்பயே முடிவு எடுத்துடுறாரு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது. இது கேம் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பாயிண்ட்ல என்ன பண்ணிட்டாரு, ராமர் வந்து வெறுப்பேற்றிட்டு இருந்தார். யாரை? சங்கீதாவை வெறிப்பேற்றிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவர் வந்து, நான் இந்த இடத்த விட்டு போகிறேன், என்னை பற்றி எவ்வளோலாம் பேசியிருக்கீங்க, இதெல்லாம் பண்ணுறீங்கன்ற மாதிரி அங்கே ரோஜா மேடமும் ராமவும் ஒரு கேம் பிளே பண்ணாங்க. பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அரவிந்த் டென்ஷன் ஆகிட்டார், இவங்களாம் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து திரும்ப இவன் விக்கி சிவா வந்து பார்த்தீங்கன்னா தயிர் ஊற்றலான்னு வந்தவொடனே மேலே இருந்த சங்கீதா ஓடியா வந்து போய் போட்டு பொலன்னு பொலந்து எடுத்துட்டாங்க விக்கி சிவாவை. அந்த ஒரு சீன் ஃபன்னாக இருந்தது. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு பக்கம் ஆன்சர், எனக்கா வந்து அட்வான்டேஜில் ஆப் வைக்கிறேன், உனக்கு இது பண்ணுறேன், சூனியம் போடுறேன்ற மாதிரி முட்டை மந்திரம் பண்ணுற மாதிரி அவர் ஒரு பக்கம் பாக்கியாவுக்கு முட்டை மந்திரத்தை பண்ணிட்டு இருந்தார். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு டாஸ்க் முடியுது, கம்ப்ளீட் ஆகுது. ஃபர்ஸ்ட் பாக்கியா அண்ட் சுனிதா அவங்க தான் அந்த ஃபுட்டை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணுறாங்க 90 மினிட்ஸில். என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெத்தலை பூண்டு சாதம், காட்டுமல்லி சிக்கன் சோளம் அப்படின்றத பண்ணாங்க. காட்டுமல்லி சின்ன சோளம், சிக்கன் இல்லை சின்ன சோளம். அதில் என்னென்னா அந்த ரா ஃப்ளேவர், அது வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே வேகலைன்னா அந்த ஃப்ளேவர் அப்படியே வெளிப்படையாக தெரியும். அந்த ரா ஃப்ளேவர் அதிகமாக இருந்துருது. பட் அவங்களுக்கு அதுலேயே ஃபெயில் ஆயிடுச்சு. ராவாக இருந்தால் எப்படி மார்க் பண்ண முடியும், அங்கேயே போயிடுச்சு. அட்வான்டேஜ் நீங்கள் கரெக்டாக தான் யூஸ் பண்ணீங்க, யார் நல்லா பண்ணுறாங்கன்றது. பட் இதுக்கப்புறம் கேமில் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியாச்சு. ஸோ இவங்களுக்கு ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் முட்டை மந்திரம் பழிச்சிச்சு. அடுத்து அனிருத்தா சம்யுக்தா வராங்க. அவங்க பண்ணது பார்த்தீங்கன்னா சாமை அரிசி சாம்பார் சாதம், சக்கரவள்ளி கிழங்கு பொரியல் அப்படின்றத பண்ணாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சாம்பார் சாதம் மாதிரி இருக்குது, பிசிம்லா மாத் மாதிரி தான் இருக்குது. ரெண்டுமே ஓகே, பட் இது ஒரு சிம்பிள் டிஷ்ஷாக இருக்குது, எக்ஸ்ட்ரானரியா இல்லை, பட் ஓகே அப்படின்ற மாதிரி கமெண்ட் வாங்கினேன். ஏன்னா கொடுக்கப்பட்ட டைமிங்கும் இவங்க பண்ணதும் ஒரு ஈஸியான டிஷ்ஷாக தான் இருக்குதுன்ற மாதிரி ஜட்ஜஸோட ஃபீலிங், அதுதான் கமெண்ட்ஸ்லையும் வந்தது.
அடுத்து சாந்தா அண்ட் மகேந்திரன், மிர்ச்சி சிவா அவங்க பண்ணது கருவாட்டு குழம்பு, பிரண்டை சட்னி, களி. இதுல வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா உப்பு அதிகமாயிருச்சு. அந்த கருவாடு இருக்கு இல்லையா, அந்த கருவாட்டு குழம்புல உப்பு ரொம்ப அதிகமாயிருச்சு. ஸோ உப்பு டாமினேட் பண்ணா சாப்பிட்றதே கஷ்டம். அதனால வந்து நீங்க கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னு போது, இல்லை மேடம் அந்த கருவாடுல உப்பு அதிகமாக தான் இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. என்னதான் நீங்க உப்பு அதிகமா இருந்தா அதுக்கு நீங்க மாங்காய் எக்ஸ்ட்ரா வேற ஏதாவது போட்டு நீங்க இது பண்ணிருக்கலாம். பட் அந்த இடத்துல நீங்க பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்ற மாதிரி சாந்தாக்கும் உப்புல அடி வாங்கிருச்சு. அடுத்து ஸ்ரித்து, ஸ்ரேயா அண்ட் புகழ் அவங்க பண்ணது பிபி மேப், BIBAMAP. இதுதான். இது வந்து ஒரு கொரியன் டிஷ்ஷா. ஆனா அந்த கொரியன் டிஷ் பார்க்கும்போது எல்லாமே ராவா இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். ஆனா செமையா இருந்ததுக்கு போல ஹெல்த்தி ஃபுட்டு போல டாப் நாச் வாங்கினாங்க. இதுல வர டாப் நாச் ஒரு பக்கம் இவரெல்லாம் எழுந்து வேற மாதிரி ஒரு மூமெண்ட் பண்ணியிருந்தாரு. தரோம் அதுல குறிப்பா எல்லாருமே பாராட்டினதுக்கு அப்புறம் சித்துக்கு ஸ்ரேயா முத்தம் கொடுக்க, ஸ்ரேயாவுக்கு சித்து முத்தம் கொடுக்க அப்படின்ற மாதிரி ஒரே சம்பவமா இருந்தது. இதுல குறிப்பா வந்து கண்ணாடியை வேற கைட்டி கொடுத்துட்டார் மாதம்பட்டி. கண்ணாடி கைட்டி போட்டுக்குப்பா சித்து, வேற மாதிரி பண்ணிட்டு அவுட் ஆஃப் த வேர்ல்டு, இந்த அளவுக்கு இந்த மாதிரி பண்ண முடியுமா நான் எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற பேக் ஸ்டோரி என்னன்னு பார்த்தா, கொரியன் சீரிஸ் நிறைய பார்ப்பாங்களாம் ஸ்ரேயா. கொரியன் சீரிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபுட் இருந்தாதான் இதை அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே பார்க்கறதுக்கு வாட்டமா இருக்குமா. அப்படி என்னங்க இருக்கு கொரியன் சீரிஸ்? நான்லாம் கூட கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா பார்த்தது கிடையாது. பார்க்கணுமோ அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. அடுத்து ராஜேஸ்வரி, டாலி, மஞ்சுநாதன் வராங்க. அவங்க பண்ணது பார்த்தீங்கன்னா முள்ளங்கி சப்பாத்தி, கறிவடை, மட்டன் கறி, உருண்டை குழம்பு அப்படின்றது தான். மட்டன் கறி, உருண்டை குழம்பு ஓகே. முள்ளங்கி சப்பாத்தி இது என்ன புதுசா இருக்குன்ற மாதிரி தான் இருந்தது. பட் அது வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருந்தது போல. செமையான பிரேக்ஃபாஸ்ட்னு பயங்கரமான கமெண்ட்டும் டாப் நாச்சும் வந்துருச்சு ராஜேஸ்வரி, மஞ்சுநாதன், டாலி. அடுத்து டிராவிட் ராஜி அண்ட் தங்கதுரை கிரில்டு மஷ்ரூம், ஸ்வீட் பொட்டேட்டோ பைட்ஸ், சிசாமே கிரில்டு ஃபிஷ் வித் வீட் சாலட் அப்படின்றத பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாக இங்கிலீஷ். அதில் அந்த ப்ரெசன்டேஷனும் வேற மாதிரி இருந்தது. அதில் அந்த டேஸ்ட் அப்படியே நாக்கிலேயே நிற்குதுங்க. டாப் நாச் அப்படின்றதையும் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் டைமா இவர் கௌஷிக் வந்து எழுந்து ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்குறாரு. வேற மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ். ராஜு அப்பயே ஷாக் ஆயிட்டாங்க. என்னடா இது நமக்கா கிடைக்குது இந்த ரெஸ்பான்ஸ்ன்ற மாதிரி. செமையான ரெஸ்பான்ஸ் வாங்கிட்டாங்களா ராஜு அண்ட் டிராவிட். அடுத்து இவங்க கமெண்ட்ஸ் முடிஞ்ச உடனே சங்கீதா, அரவிந்த் அண்ட் ராமர் இதுல வராங்க. வாழைப்பூ பிரியாணி, சவ் டிக்கி அப்படின்றது பண்றாங்க. ஏன்னா சங்கீதாக்கு பிரியாணினா பிடிக்குமா, அதனால வாழைப்பூ அவங்களுக்கு சாப்பிட மாட்டாங்களா. ஸோ வாழைப்பூல பிரியாணி செஞ்சா அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டமா செஞ்சா அவங்க சாப்பிடலாம்ல, அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணியிருக்காரு. இதுல ஒரு லெட்டருமே வந்தாங்க. ஒரு லெட்டர் ஜட்ஜுக்கு, ஒரு லெட்டர் அவங்க ஒய்ஃபுக்கு. சங்கீதாக்கு பிடிக்காத விஷயத்த கூட பிடிச்ச மாதிரி நான் மாற்றி காட்டுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான வரிகள் எழுதி அவங்க இம்ப்ரெஸ் ஆனாங்க. ஜட்ஜஸுக்கும் ஹெல்த்தி ஃபுட்டு கொடுத்துருக்கேன்ற மாதிரி அவங்க இம்ப்ரெஸ் ஆனதுக்கப்புறம் நாங்கள் 4 பேரும் ஆட்டோகிராஃப் போட்டு கொடுக்கணுன்ற மாதிரி ஆட்டோகிராஃப் போட்டு அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு. ஹெல்த்தி தான், பட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலான்ற மாதிரி கமெண்ட்டை வாங்குறாங்க. அடுத்து யாருக்கு ஸ்டெப் ஆஃப் தி வீக் போகும்போதுன்னு பார்த்தா மஞ்சுநாதன், ராஜேஸ்வரி, டிராவிட் ராஜி, சித்து, ஸ்ரேயா இந்த 3 பேருக்குள்ள டஃப் காம்படிஷன் போகுது. இதுல நாங்க டியூ டு த ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நாங்க வந்து டிராவிட் அண்ட் ராஜு தான் இந்த வாரத்தோட செஃப் ஆஃப் த வீக் கொடுக்குறோம். ஏன்னா இவங்க கடைசியா தான் டிஷ்ஷை பண்ணாங்க. அப்பயே -1 பாயிண்ட் வந்துருச்சு. -1 பாயிண்ட்டை விட அவங்க பண்ண டிஷ் வந்து எக்ஸ்ட்ராடினரியா இருந்தது, வேற மாதிரி இருந்தது. அதனால அந்த ஒரு மைனஸை நாங்க பண்ணல, இதுக்கப்புறம் நாங்க மைனஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி செஃப் ஆஃப் த வீக் கொடுத்தோம்னா ராஜு அப்படியே மயக்கம் போட்டு விழுற மாதிரி இப்படியே கீழே போறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சந்தோஷம். ஏன்னா போன வாரம் டேஞ்சர் ஜோன்ல இருந்த ராஜி இங்க வந்து ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க. வேற மாதிரி அது அவங்களால இது என்ன நிஜமா தான் நடக்குதா அப்படின்ற ஷாக்ல இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்ன பதில் தான். நிறைய ராஜியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு மோட்டிவேட் பண்ணாங்க, டிராவிடோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மோட்டிவேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் உன் மேல கான்ஃபிடென்ட் வை, நீ பண்ணுன்ற மாதிரி சொன்னாங்க. நானும் ஏதாவது ப்ரூவ் பண்ணணும்னு வந்தேன். அது இன்னைக்கு நடந்திருக்குதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ன்ற மாதிரி சொல்லி செஃப் ஆஃப் த வீக் வாங்கியிருக்காங்க. போன வாரம் டேஞ்சர் ஜோன்ல இருந்து இந்த வாரம் டாப் ஆஃப் த டேபிள் வந்திருக்காங்கன்னா உழைச்சா என்ன வேணாலும் நடக்கும்ன்ற ஒரு பெரிய எக்ஸாம்பிள் ராஜு, டிராவிட் அப்படின்றது தான் சொல்ல தோணுது. அதை தாண்டி பாயிண்ட்ஸ் டேபிள்ல யார் யார் எந்த இடத்துல இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரவிந்த் அண்ட் சங்கீதா 26 பாயிண்ட் 5வது இடம், சமீதா அண்ட் அனிருத்தா 31 பாயிண்ட் 4வது இடம். இன்னொரு பக்கம் வந்து சித்து அண்ட் ஸ்ரேயா 2வது பாயிண்ட் 38 பாயிண்ட் 2வது இடம், மஞ்சுநாதன் அண்ட் ராஜேஸ்வரி 34 பாயிண்ட் 3வது இடம், ராஜு அண்ட் டிராவிட் 40 பாயிண்ட் முதல் இடம். அப்போ டேஞ்சர் ஜோன்ல யாரு இருக்கா? சாந்தா, மகேந்திரன், பாக்கியா அண்ட் வினோத் டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறாங்க. இந்த 2 பேருமே போன வாரம் ஃபுல்லா டாமினேட் பண்ணிட்டு இருந்தவங்க இந்த வாரம் டேஞ்சர் ஜோன்ல வந்திருக்காங்க. ஸோ அடுத்த வாரம் என்ன நடக்குதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது மணிவண்ணன். பாய் கைஸ்.